ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குருத ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலை, அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க நீங்க சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்க வரக்கூடியவங்களுக்கு நீர்மோறு பானகம் தானமா கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமா கொடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. இதனால என்ன அப்படின்னா, ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது, ஆயுள் கண்டம் நிகழாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குடும்பமும் சரி நீங்களும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் வாழையடி வாழையா செழிச்சு விளங்கும். தானம் தர்மங்கள் எப்பவுமே உங்களை காப்பாத்தி நிற்கும். இது உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நான் பெரிய அண்டா குண்டாவா இது பண்ணி உங்களை செய்ய சொல்லல. ஒரு 4-5 பேத்துக்காவது நீர்மோரோ அல்லது பானகமோ, ரொம்ப எளிமையான முறை தான் இதெல்லாம். இதை நீங்க தானமா கொடுக்கறதுனால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சரி, இந்த மாசம் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, குரு பலம் 12ஆம் இடத்திற்கு வருது. அது போக உங்களுடைய ராசி அதிபதி திக்பலம் ஆகிறாரு, 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகிறாரு. 9ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்குது. இது எப்படி அப்படின்னா, பொருளாதார விஷயங்கள்ல உங்களுக்கு நாளுக்கு நாள் உயர்வை கொடுக்கும். அதே நேரத்துல மனக்கசப்பு, மன இறுக்கம், சில விஷயங்கள் நம்ம வந்து கை நழுவி போறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். ஆனா இந்த மாசத்துல வந்து பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா விஷயங்களும் கடந்து வரணும். வாழ்க்கையில இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கு, நஷ்டங்கள் லாபங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இந்த மாதம் வந்து என்னன்னா, உங்களுக்கு சூரியன், உங்களுடைய ராசிதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான சிறப்பான விஷயம். அது போக 2-11 கூடிய புதனும் சேர்ந்திருக்கனால நிபுணத்துவ யோகமும் உங்களுக்கு இருக்குது. அப்ப நீங்க எந்த துறை சார்ந்து விளங்குறீங்களோ அந்த துறையில நல்ல பிரபலியம் ஆகுறது, இந்த மாசம் உங்களுடைய உழைப்பு பாராட்டப்படுறது, அங்கீகரிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 2 கூடைய புதனும் உங்க ராசி அதிபதியும் சேர்ந்திருக்கனால வருமானத்துல எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. லாபஸ்தான அதிபதியும் புதனா இருக்கனால நல்ல லாபமும் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல வருமானம், லாபம் ரெண்டுமே உங்களுக்கு உறுதியாக உண்டு. புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்கனால அதை நீங்க பார்த்துதான் தொடங்கணும். ஆனா குரு வந்து இப்ப 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் சில சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தாராளமா பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சுப விரயமா தான் கருதப்படும். அதனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, உங்களுடைய ஜனகாலத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில் கிரகம் எப்படி இருக்கு, இப்ப என்ன திசாபுத்தி போகுது, இது எல்லாத்தையுமே உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய நல்லது. முக்கியமா வந்து தொழில் மூலியமா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் பண்ணா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக வந்து செவ்வாய் நல்ல பலமாக இருக்காரு. 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று, சகல விதமான சௌபாக்கிய ஸ்தானம்னாலே 9ஆம் இடம் தான். ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. அது ஒரு நல்ல அமைப்புங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பாக்குறதுனால குரு செவ்வாய் இணைவே என்னன்னா குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாகன பிராப்தத்தை கொடுக்கும், ஒரு இட பிராப்தத்தை கொடுக்கும், ஒரு உத்தியோகத்துக்காக வாகனங்கள், அதே மாதிரி ஒரு பிசினஸ்க்காக வந்து இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக வீடு, வாகனங்கள், இடம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. காசு பணம் வரும்போது அதை கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விரய செலவுகள் ஏற்படும். அதனால ரொம்ப கவனமா இருந்து கையாளுங்க. கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, தெரியாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கு. 6 கூடிய சனி அஷ்டமத்துல இருந்தாலும் குரு பார்வை இருக்கனால உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. பதவி உயர்வு கொஞ்சம் சிறிது கால தாமதப்படுத்தி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமும் இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்கள், நீங்க செய்யக்கூடியது, அலட்சியமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. பொதுவா உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மன இறுக்கங்கள் இருக்கும். சிம்ம ராசிக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளா கடுமையான காலகட்டம் தான். ஆனா எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி வர்றதுதான் லைஃப். நான் அட்வைஸ் பண்ணல, நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும். சிம்ம ராசிக்காரங்க தான் வச்சதுதான் நல்லது, அதே மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்ப்பு நடக்காத போது நிறைய ஏமாற்றங்கள், மன இறுக்கங்கள், அதை தாங்கிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா
கடுமையான காலகட்டங்கள்ல மனசு திடமா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, முக்கியம் கூட. சோ அதனால கேதுக்கு பிரீத்தி என்ன அப்படின்னா கணபதி வழிபாடு மட்டுமே தான். நிவர்த்தி அப்படின்னா நீங்க பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணலாம். உக்கிரமான பெண் தேவதை அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நீங்க கையில எடுத்து வழிபாடு பண்ணும்போது அதுல இருந்து மன தைரியம் அதிகமாக கொடுக்கும். அதே நேரத்துல பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கட்டாயம் கிடைச்சிருங்க. சிம்மராசிக்காரங்க நினைச்ச விஷயங்களை அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசுறதே பெரிய பேக் ஃபயரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட குறைவா தான் இருக்கும். இதனால தான் வந்து கஷ்டமான காலநிலையில உங்களுக்கு உதவி பண்றதுங்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுவே ஒரு பெரிய இது. இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃபே நிறைய விஷயத்துல சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பெண்களுக்குங்க பொதுவா கணவன் வழி பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மன நெருக்கடிகள், ஏதோ இனம் புரியா கவலை, பதட்டங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக தான் இருக்கணும். ஆனா செலவுகள் வரவுக்கு மீறி இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. கணவன் கிட்ட வந்து அடிக்கடி சண்டை போடாதீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. பெற்றோர்கள் கிட்டயும் சேம் அதேதான். பொதுவாவே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமா மாறிரும். உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா பிரச்சனைகளை கையாளுற மாதிரி இருக்கும். பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து சிக்கல்கள், மன நெருக்கடி, அதாவது இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய விஷயம் அதிகமாக உணருவீங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னா நிறைய பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை சொல்லி பார்த்தீங்கனாலே அதுவே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னா படிச்சு முடிச்சோன்னே வேலை கிடைக்குமானா 6 அஷ்டமத்துல நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி சம்டைம் உங்களுக்கு கிடைக்காதனால வெக்ஸ் ஆகி போயிருவீங்க. ஆனா குரு இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால உத்தியோகஸ்தானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். சனி வந்து உழைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நல்ல வழியை கொடுத்துருவாரு. அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. வருமானத்தையும் பாக்குறதுனால வருமானம் உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு வருமானம் இன்கம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இருந்தே தீரும். அதனால பிரச்சனைகள்லாம் கிடையாது. தாராளமா ட்ரை பண்ணலாம். படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் படிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவோடைய அனுகிரகமும் இருக்கு, செவ்வாயோடைய அனுகிரகமும் இருக்கு. படிக்கக்கூடியவங்க படிப்புல புது புது சாதனைகளை பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. நல்ல தைரியத்தோட இருக்கணும். நீங்க நல்ல நினைச்ச மார்க்கு, நினைச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. அதே மாதிரி உயர்கல்வியில நிறைய சாதனை புரியக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிம்மராசிக்கு இருக்கு. மெயினா வந்து திருமண பிராப்தம் இருக்கு. ஆனா இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண பிராப்தம்லாம் இல்ல. ஏன்னா 7ஆம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்க்கல, குருவும் பார்க்கல, குருபலமும் கிடையாது. அதனால திருமணத்தை யோகம் இந்த மாசம் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னா அது உங்களுடைய ஜோசியரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும்போது ஒரு சில சமயத்துல வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா அஷ்டமத்துல வந்து சனி இருக்கனால தேவையில்லாத விபரீத ராஜயோகமும் கிடைக்கும். அதே நேரத்துல கெட்ட பேரும் கிடைக்கும். 8ல சனி இருந்து 2 பார்வையிடும் போது மன நெருக்கடிகள், மனச்சிக்கல்கள் வரும் நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து தேவையில்லாத கெட்ட பேரை ஏற்படுத்தும். பெண்களா இருந்து தீராத அவமானத்தை கொடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அரசாங்க அதிகாரிகள் நான் சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். லஞ்ச லாவண்யங்களை ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இல்ல அப்படின்னா அது எல்லாமே பெரிய பிரச்சனைகளா மாறும். நீங்க பாட்டுக்கு பேசி கையூட்டு வாங்கிட்டு போயிருவீங்க. காலம் முழுக்க ஜெயிலையோ அல்லது வேலை இல்லாமயோ இருக்கணும். அதனால இந்த மாதம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அதனால நீங்க லீவ் போட்டு போங்க. அது ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. ஆனா பொதுவா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கட்டாயம் கவனம் தேவை. நீங்க மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. நீங்க மனசு சரியில்லை அப்படின்னா வீட்டுல அமைதியா இருந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை கேளுங்க, நல்லா சாப்பிடுங்க. வந்து உங்களுக்கு என்ன விஷயங்களை பிடிக்குமோ அதை நீங்க செஞ்சு பழகுங்க. ஆனா வண்டி ஓட்டுறேங்கிற பேர்ல இருந்தா அது விபத்துக்கு வழிவகுத்துரும். ஏன்னா விபத்து கண்டம்லாம் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்துல வந்து சனி இருக்குது. குரு வேற 12ஆம் இடத்துல இருக்கு. இது எல்லாமே மருத்துவ விரயத்தை காமிக்குது. அதனால கூடுதலான வந்து ஹெல்த் இஷ்யூவும் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களை போறதை தவிர்த்துக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்படின்னா பெரிய செலவுகளை கூட்டிட்டு வந்து கொடுத்துரும். தாயார் வழி சொத்துக்கள் வரத்துக்கு உண்டானதும், தாயார் உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்தா உடனடியா பாக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவா தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ பலத்தையும் தேடிக்கிறது நல்லது. கடன் ரீதியா இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு உண்டான
அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பொருளாதாரம் நிலை ஒரு நல்லா இருந்தாலும் உறவுகளுக்கு இடையே சுமூகமான உறவுகள்லாம் இல்ல. பிரச்சனைகள் தான் வரும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.